Hi. Need previous year questions in chemistry. Chapter aldehydes ketone carboxylic acid பார்த்துட்டு இருக்கோம். So அதோட continuation. Question number 17. Reaction of carbonyl compound with one of the following reagents involve nucleophilic addition followed by elimination of water அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ரஜன் in the presence of an acidic solution. ரைட். ஏன் அப்படின்னா ஹைட்ரஜன் எடுத்துக்கிறேன் பாருங்கள். இப்போ கார்பனைல் காம்பவுண்டை ஜென்ரலாக ஆர்சி டபுள் பாண்ட் ஓஆர் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன் ஆர் டேஷ் அப்படின்னு. அண்ட் இதில் நான் வந்து இப்போ ஹைட்ரஜன் ஆட் பண்ணுறேன். இதுதான் ஹைட்ரஜன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஆகும்னா நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் போகும். ஸோ இது ஓ மைனஸ் ஆகும். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நமக்கு என்ன ஆயிடுது ஆர் சி இங்கேயும் ஆர் ரைட். அண்ட் இது வந்து நமக்கு என்ன ஆயிடுது ஓ மைனஸ். இங்கே நமக்கு என்ன ஆகுதுன்னா NH2 ப்ளஸ் இங்கே NH2. ஸோ ஒரு ஹைட்ரஜன் இங்கே ஷிஃப்ட் ஆகுது ரைட்டா. அப்போ இது என்ன மாறும் நமக்கு ஆர்சி ஆர் டேஷ் அண்ட் இங்கே NH இங்கே OH அண்ட் இங்கே NH2 அப்படின்னு வரும். இப்போ இந்த ஆக்சிஜனுக்கு லோன் பேர் இன்னொரு எலக்ட்ரானையும் இன்னொரு ஹைட்ரஜனையும் வாங்கிடுது. அப்போ இது மேலே நமக்கு என்ன ஆயிரும்னா ப்ளஸ் ஃபார்ம் ஆயிரும். அப்போ ஃபார்மேஷன் பாருங்கள் ஆர்சி இங்கே ஆர் டேஷ் அண்ட் இங்கே N திரும்பவும் அகைன் மேலே ப்ளஸ்ஸு இங்கே NH2 அண்ட் இங்கே என்ன இருக்குன்னா நமக்கு சாரி ஓகே இங்கே NH2 ப்ளஸ்ன்னு இருக்கு இல்லையா. இங்கே வந்து இப்போ என்ன ஆயிருதுன்னா மைனஸ் ஃபார்ம் ஆயிடுது. ஏன்னா அது H ப்ளஸ்ஸாக தானே வெளியே போகுது. அப்போ என்ன ஆயிரும் மைனஸ் ஃபார்ம் ஆயிரும். அண்ட் இங்கே இப்போ வந்து என்ன ஆயிரும் இது மேலே ப்ளஸ்ஸு. இப்போ இந்த எலக்ட்ரான் அது வாங்கிரும். இது இங்கே டபுள் பாண்ட் ஆயிரும். ஸோ அப்போ வாட்டர் நமக்கு வெளியே போயிடும். அப்போ பாருங்கள் ஆர்சி ஆர் டேஷ் டபுள் பாண்ட் NH2. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் நடந்துச்சா எங்கே நடக்குது இதுதான் நியூக்ளியோஃபிலிக் அடிஷன். ஸோ இங்கேருந்து இங்கே ஆட் ஆகுது இல்லையா இது. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன இருக்குது ஒரு எலிமினேஷன் ஆயிருக்கா. ஸோ எலிமினேஷன் ஆஃப் வாட்டர் இருக்கா. அப்போ அதுதான் அது நமக்கு ஹைட்ரஜன் இல்லை. வேறு இதில் நீங்கள் மற்ற ரீஜன்ஸில் இது நடக்காது. ஸோ ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் ஏ. அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள் விச் ஒன் இஸ் மோஸ்ட் ரியாக்டிவ் டுவார்ட்ஸ் நியூக்ளியோஃபிலிக் அடிஷன். ஸோ பென்சின் ரிங்கில் நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு நடக்கிறது கிடையாது. அடிஷன் போகாது. ஆனால் நமக்கு இங்கே எந்த குரூப்பில் போகும்னா இந்த கார்பனைல் குரூப்பில் போகும். ஸோ ஜென்ரலாகவே இது ஆர் டேஷ். ஸோ எதில் நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் நமக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும்னா இது மேலே அந்த டெல் ப்ளஸ் அதிகமாக இருக்கணும். அப்போ எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் வந்துச்சுன்னா அந்த ப்ளஸ்ஸை சப்ரஸ் பண்ணிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருக்கும்போது என்ன இருக்கும் இந்த இதில் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். அப்போ இதில் பாருங்கள் டொனேட்டிங். அப்போ இது வரப்போகிறது இல்லை. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் என்ன இருக்குது ப்ளஸ் ஆர் எஃபெக்ட் இருக்குது அண்ட் இன்னொரு பக்கம் ப்ளஸ் ஐ எஃபெக்ட் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ப்ளஸ் ஆர் மட்டும்தான் இருக்குது. இங்கேயும் ப்ளஸ் ஆர் மட்டும்தான் இருக்குது ரைட்டா. பட் சாரி இங்கே ப்ளஸ் ஆர் இருக்குது. இங்கே இருக்குன்னா நமக்கு NO2 குரூப் இருக்கிறதுனால மைனஸ் ஆர் இருக்குது. அப்போ எலக்ட்ரான் வித்ட்ரா ஆச்சுன்னா ப்ளஸ் சார்ஜ் அதிகம் தான் ஆகும். அப்போ யார் மோர் ரியாக்டிவ் அப்படின்னா டி தான். சரி அப்போ வெறும் எஃபெக்ட் வச்சு மட்டுமே நம்ம அதை சொல்லிடலாம். அப்போ யார் டி ஆப்ஷன் தான் நமக்கு என்ன ஆகும் மோஸ்ட் ரியாக்டிவ் டுவர்ட்ஸ் நியூக்ளியோஃபில். அந்த ப்ளஸ்ஸை சப்ரஸ் பண்ணுற குரூப் இருக்கக்கூடாது. யார் சப்ரஸ் பண்ணுவாங்கன்னா எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் சப்ரஸ் பண்ணும். அப்போ எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்ஸ் அதாவது மைனஸ் எஃபெக்ட்ஸ் ஆப்ரேட் ஆச்சுன்னா அது மோர் ரியாக்டிவாக நமக்கு இருக்கும் ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் த ஆர்டர் ஆஃப் ஸ்டெபிலிட்டி ஆஃப் த ஃபாலோயிங் டாட்டாமெரிக் காம்பவுண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் ரெண்டுமே கீட்டோன் தான். அண்ட் இதில் வந்து ஒரு கீட்டோ ஃபார்ம் இருக்குது ஒரு ஈனால் ஃபார்ம் இருக்குது ரைட்டா. ஈனால் நமக்கு அன்ஸ்டேபிள் தெரியும். ஸோ அப்போ இது ஈனால் இது கீட்டோ அண்ட் இங்கே வந்து ரெண்டுமே கீட்டோ ஃபார்ம் ரைட்டா. இங்கேயும் ஒரு ஈனால் ஒரு கீட்டோ இருக்குது. அப்போ நம்ம என்ன நினைப்போம் கீட்டோ ஃபார்ம் தான் மோஸ்ட் ஸ்டேபிள் யூஸ்வலாக படிச்சிருப்போம் டாட்டாமிக் ஸ்டேஜில். பட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஈனால் ஃபார்ம் வந்து எப்படி இருக்குன்னா ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் கீட்டோன் இருக்குது விச் இஸ் மோஸ்ட் ஸ்டேபிள் தென் நார்மல் கீட்டோன்ஸ். அது இல்லாமல் இங்கே நமக்கு ஹைட்ரஜன் பாண்டிங்கும் வந்துடும். ஸோ அப்போ அது மோஸ்ட் ஸ்டேபிளாக இருக்கும். அப்போ 3 அதுக்கப்புறம் கீட்டோ அதுக்கப்புறம் என்னது ஈனால் கீட்டோ ஃபார்ம். அப்போ 3, 2, 1 ஆப்ஷன் டி தான் நமக்கு கரெக்டு. ஸோ நிறைய பேர் இது 2, 3, 1 போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பி வராது. ஏன்னா இந்த ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட் கீட்டோன் தான் நமக்கு என்ன மோஸ்ட் ஸ்டேபிளாக இருக்கும். அண்ட் ஹைட்ரஜன் பாண்டிங்கும் அங்கே இருக்கும் இன்ட்ராமாலிகுலர் ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் ப்ரிடிக்ட் த ப்ராடக்ட்ஸ் கிவன் இந்த ரியாக்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு பென்சால்டிகைட் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா 50% KOH பென்சால்டிகைட்டில் ஆல்ஃபா ஹைட்ரஜன் கிடையாது. அப்போ இது என்ன ஆகும்னா நமக்கு கன்னிசாரா போகும். அப்போ கன்னிசாரா போகும்போது என்ன ஆகும்னா ஒரு ப்ராடக்ட் அதாவது பென்சால்டிகைட்டில் ஒரு காம்பவுண்ட் நமக்கு ரிடக்ஷன் ஆகும். CH2OH ஃபார்ம் ஆகும் அண்ட் இங்கே மெட்டால Cl இருக்கும். இன்னொரு காம்பவுண்ட் நமக்கு ஆக்சிடைஸ் ஆகும். அப்போ இன்னொரு காம்பவுண்ட் ஆக்சிடைஸ் ஆச்சுன்னா இது என்ன மாறும் நமக்கு COO மைனஸ் ஆகும். அதாவது K ப்ளஸும் நமக்கு இங்கே வரும் அண்ட் இங்கே Cl இருக்கும். ஸோ இதுதான் நமக்கு ப்ராடக்ட்டு. இந்த ரெண்டு ப்ராடக்ட் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ ஆப்ஷன் சியில் இல்லையா. ஸோ ஆப்ஷன் சி இதுதான் நமக்கு ஆன்சர். கொஞ்சம் டில்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க பென்சின் ரிங்கை, அவ்வளோதான்.
right? Next question. Acetone is treated with excess of ethanol in the presence of hydrochloric acid. The product obtained is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் கேட்குறாங்க. அசிட்டோன் எக்ஸஸ் ஆஃப் எத்தனால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது நமக்கு என்ன ஆகும்னா ஒரு அசிட்டோன் எடுத்துக்கிறோம். இது எக்ஸஸ் ஆஃப் எத்தனாலில் ட்ரீட் பண்ணுறோம். அப்போ எத்தனால்னா என்னது? C2H5OH எக்ஸஸ்னால் நிறையா இருக்கும். ஸோ அப்போ நான் இப்போ இங்கே 2 டைம் எடுத்துக்கிறேன். இப்போ என்ன போகுதுன்னா, அண்ட் இங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரஜன்ஸ் இருக்கு இல்லையா? இங்கே O, இங்கே என்ன இருக்கும்? ஹைட்ரஜன் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த 2 ஹைட்ரஜனும் இந்த O நமக்கு என்ன ஆயிரும்? வாட்டராக வெளியே போயிட்டு இது ப்ரொடெக்ஷனுக்கு போயிடும். அதாவது ஈத்தர் லிங்கேஜ் ஃபார்ம் ஆயிரும். பாருங்கள், சி இங்கே என்ன ஆயிரும்? OC2H5. இங்கேயும் நமக்கு என்ன ஆயிரும்? OC2H5 ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த ப்ராடக்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஆப்ஷன் டியில் இருக்குது. ரைட், இதுக்கு ப்ரொடெக்ஷன்னு பேர் இருக்குது. இந்த கீட்டோ குரூப்பை ப்ரொடெக்ட் பண்ணுறது. ஏன்னா திரும்ப நம்ம ஹைட்ராலைஸ் பண்ணோம்னா நமக்கு திரும்பவும் கீட்டோன் கிடச்சிடும் ரொம்ப ஈஸியாக. ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஒன், CH3CHO and C6H5CH2CHO can be distinguished chemically by அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ CH3C டபுள் பாண்ட் O இந்த குரூப் இருந்தாலே அயோடோஃபார்ம் ரியாக்ஷனே போதும். ஸோ அயோடோஃபார்ம் போடும்போது என்ன ஆகும்? நமக்கு இது பாசிட்டிவ், அதாவது எல்லோ ப்ரெசிபிடேட்டாக கொடுக்கும். ஏன்னா இந்த குரூப் இருக்கணும். அப்போ CH3CHO கொடுத்துரும். ஆனால் இதே C6H5 CH2CHO வந்து நோ அயோடோஃபார்ம் நமக்கு ஃபார்ம் ஆகாது. சரிங்களா? அப்போ என்னது? இது நெகட்டிவ். அப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு என்ன டெஸ்ட்டு? அயோடோஃபார்ம் தான். ஏன்னா பெனிடிக்ஸ், டாலன்ஸ், ஃபெல்லிங்ஸ் இது எல்லாமே CHO குரூப்பை பொறுத்து வர்றது. ஏன்னா ரெண்டுலேயுமே CHO இருக்குது. ரெண்டுமே பெனிடிக்ஸு, டாலன்ஸு, ஃபெல்லிங்ஸுக்கு ஆன்சர் பண்ணும். அயோடோஃபார்ம் மட்டும்தான் என்ன ஆகும்? அந்த முன்னாடி இந்த ஆல்ஃபாவில் CH3 இருக்கக்கூடியதை டிபெண்ட் பண்ணி வரக்கூடிய ரியாக்ஷன். ரைட். நெக்ஸ்ட் ஒன், கன்சிடர் த ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு ஆல்டிகைட் NH2NH2 போட்டிருக்காங்க அண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு. இல்லைனா ஃபஸ்ட் அடிஷன், இப்போ தான் கொஞ்சம் முன்னாடி பார்த்துருப்போம். ஃபஸ்ட்டு ஆட் ஆகும், அடுத்து வாட்டர் ரிமூவ் ஆகும். இப்போ நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் அண்டு எலிமினேஷன் ரியாக்ஷன். ஸோ ஆப்ஷன் டி தான் இதுக்குரிய ஆன்சர். ரைட். கொஞ்சம் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் பாருங்கள், நம்ம சால்வ் பண்ணியிருப்போம். ரைட், இதே வீடியோவில். நெக்ஸ்ட் பாருங்கள் 24. விச் ஆர் த ஃபாலோயிங் காம்பவுண்ட்ஸ் வில் கிவ் யூ எல்லோ precipitate with அயோடின் அண்ட் அல்கலி. ஸோ எது அயோடின் அண்ட் அல்கலினாலே அது அயோடோஃபார்ம். எது அயோடோஃபார்ம் போகும்னு கேட்குறாங்க. பாருங்கள், அசிட்டோஃபினோன் CH3C டபுள் பாண்ட் O C6H5. அடுத்தது நமக்கு என்ன இருக்குது? மெத்தில் அசிட்டேட். ஸோ CH3 C டபுள் பாண்ட் O OCH3 இது மெத்தில் அசிட்டேட்டு. அடுத்து அசிட்டமைடு CH3 C டபுள் பாண்ட் O NH2 அசிட்டமைடு. அடுத்து பார்த்தீங்கன்னா 2 ஹைட்ராக்சி ப்ரோப்பேன் CH3 CH3OH. ரைட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆசிட் டெரிவேட்டிவ்ஸ் எதுவுமே நமக்கு என்ன ஆகாதுன்னா போகாது. அயோடோஃபார்ம் கண்டிஷன் என்னதுன்னா CH3C டபுள் பாண்ட் O இருக்கணும். ரைட்டா? ஸோ இதுக்கு அடுத்து இம்மீடியட்டாக நமக்கு என்ன வரணும்னா ஒரு R குரூப் தான் இருக்கணும். அண்ட் ஆசிட்டில் இந்த OR குரூப்போ இல்லை NH2 குரூப்போ இருந்தால் நமக்கு ரியாக்ஷன் போகாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த 2 ஆப்ஷனில் ஒன்று தான். அண்ட் இது நம்ம அயோடின் போடும்போது இது ஆக்சிடைஸ் ஆச்சுன்னா நமக்கு என்ன மாறும்? CH3C டபுள் பாண்ட் O CH3 மாறும். ஸோ இது ஆக்சிடைஸ் நமக்கு ஆகும். அப்போ டி. இப்போ ஏ பொறுத்த வரைக்கும் அதுலேயும் நமக்கு என்ன இருக்குது? CH3CO குரூப் நமக்கு இருக்குது. ரைட்டா? அப்போ இதுலேயும் நமக்கு என்ன ஆகும்? அயோடோஃபார்ம் போகும். அப்போ ரெண்டுமே ஆன்சர் தான், ஏ அண்ட் டி. ஸோ இதுக்கு ரெண்டுமே ஆன்சர். ரைட். ஸோ எது எழுதினாலும் கரெக்டு தான். ரெண்டையுமே எழுதணும் ஆக்சுவலாக. ஏன் எப்படி பார்த்தா ரெண்டுமே நமக்கு என்ன தான் இங்கே கரெக்டு தான். நெக்ஸ்ட்டு பாருங்கள், Clemmensen reduction of a ketone is carried out in the presence of following. என்ன ரியேஜன் கேட்குறாங்கப்பா? ஜிங்க் அமால்கம் HCl போட்டாலே அது என்னது? Clemmensen reduction. ரைட். இதெல்லாமே டேரெக்டான கொஷின்ஸ் தான். நெக்ஸ்ட்டு பாருங்கள், the order of reactivity of phenyl magnesium bromide with the following compounds. ஸோ phenyl magnesium bromide கிரிக்னாட் ரியேஜென்ட். ஸோ இதில் ஃபினைல் மேலே தான் மைனஸ் வரப்போகுது. இந்த மைனஸ் என்ன பண்ணும்? இந்த டெல் ப்ளஸை தான் அட்டாக் பண்ண போகுது. அப்போ எதில் இந்த பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமாக இருக்கோ அதுதான் மோர் ரியாக்டிவ். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் வந்துட்டாலே ப்ளஸ் எஃபெக்டை கொடுக்கக்கூடிய குரூப் வந்துட்டாலே இந்த ப்ளஸ் சார்ஜ் குறைஞ்சிட்டே வந்துடும். அப்போ ரியாக்டிவிட்டி டுவர்ட்ஸ் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டன்ஸ் குறைஞ்சிடும். இப்போ ஃபஸ்ட்டு காம்பவுண்டில் பாருங்கள். ஸோ இந்த ப்ளஸ் இங்கே நான் அழிச்சிடுறேன். இப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த காம்பவுண்டில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐ எஃபெக்ட் ஆப்ரேட் ஆகும். ரைட்டா? ஸோ இங்கே 2 ப்ளஸ் ஐ எஃபெக்ட்டு, இங்கே 2 ப்ளஸ் ஆர் எஃபெக்ட். ஆர் தான் பவர்ஃபுல் நமக்கே தெரியும். அப்போ ப்ளஸில் கம்மியாக இருக்க தான் மோர் ரியாக்டிவ். அப்போ 1 மோர் ரியாக்டிவ், அடுத்து 2, அடுத்து 3. அப்போ 1, 2, 3 ஆப்ஷன் டி தான் அது கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், which are the following reaction will not result in the formation of carbon-carbon double bond அப்படின்னு கேட்டிருக்காங்க.
ஸோ ரீமர் டீமன் எடுத்தீங்கனாலுமே ஃபஸ்ட்டு ரீமர் டீமன் பாருங்க. ரீமர் டீமன் அப்படின்றது வில் டேக் OH அண்ட் இதில நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னா, அ CHCl3 போடுவோம், KOH போடுவோம். ரியாக்ஷன் நான் இங்க எழுதல, ப்ராடக்ட் மட்டும் எழுதுறேன். அப்ப இங்க என்ன ஆகும் நமக்கு CHO ஃபார்ம் ஆகும். அண்ட் இங்க OH இருக்கும். நல்லா கவனிங்க. இது ஒரு கார்பன். நான் ரவுண்ட் பண்றேன் பாருங்க. இது ஒரு கார்பன் அண்ட் இங்கேயும் ஒரு கார்பன் இருக்கு. ஹைலைட் பண்றேன் பாருங்க. ஸோ அப்ப கார்பன் கார்பன் பாண்ட் ஃபார்ம் ஆயிருக்கா? அப்ப இதில ஃபார்ம் ஆகும். கன்னிசாரா பாருங்க. கன்னிசாரா பொறுத்தவரைக்கும் என்னது? ஒரு ஆல்ஃபா ஹைட்ரஜன் இல்லாத ஒரு ஆல்டிகைட் எடுத்துக்கிறேன். அண்ட் இத நான் கன்னிசாரா போட்டேன்னா 50% KOH போட்டேன் அப்படின்னா, நமக்கு ஒரு ஆக்ஸிடைஸ்டு ப்ராடக்ட், ஒரு ரெடியூஸ்டு ப்ராடக்ட் வரும். அதாவது இது CH2OHஆ வரும். அதே மாரி இங்க நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? ஒரு COO- ஃபார்ம் ஆகும். COOK அப்படின்னு வரும். ரைட்டுங்களா? இங்க பாருங்க எங்கேயுமே புதுசா கார்பன் கார்பன் பாண்டே ஃபார்ம் ஆகல. ஸோ அப்ப ஆன்ஸர் வந்து பி தான். ஏன்னா வுட்ஸ்லயும் நமக்கு கார்பன் கார்பன் பாண்ட் ஃபார்ம் ஆகும். உதாரணத்துக்கு நான் இப்ப CH3Br பிளஸ் Na பிளஸ் CH3Br போட்டேன்னா, நமக்கு என்ன ஆயிரும்? CH3 பாண்ட் CH3 அப்படின்னு வந்துரும். இதுதான் வுட்ஸ் ரியாக்ஷன். ஃபிடால்கிராஃப்ட் அசைலேஷன். ஸோ ஃபிடால்கிராஃப்ட் அசைலேஷன்ல பென்சீன் எடுத்து நான் CH3C டபுள் பாண்ட் OCl போடுறேன். ரைட்டுங்களா? அப்ப இது மேல பிளஸ் இங்க மைனஸு. இந்த குரூப் நமக்கு என்ன ஆயிரும்? இங்க ஆட் ஆகும். ஸோ அப்ப ஆட் ஆகும்போது நமக்கு என்ன வரும் இந்த இடத்துல? COCH3. இப்ப பாருங்க நல்லா. இந்த கார்பனுக்கும் இங்கேயும் ஒரு கார்பனுக்கும் நல்லா புதுசா பாண்ட் வந்துருச்சு. அப்ப மத்த 3லயும் வரும். எதுல வராது? கன்னிசாரால நமக்கு வராது. ரைட்? நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் காம்பவுண்ட்ஸ் வில் பி மோஸ்ட் ரெடிலி டீஹைட்ரேட்டட்? சீக்கிரமா அதாவது வாட்டர் வெளிய போறது எங்க இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ அப்ப என்ன இருக்கணும்னா, நமக்கு அந்த OHக்கு அடுத்து இருக்குது இல்லையா? இந்த கார்பன் இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் பக்கத்துல இருக்கணும். ஸோ பாருங்க OHக்கு அடுத்து இருக்க கார்பன். பட் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இந்த பக்கம் இருக்கு. இதுல பார்த்தீங்கன்னா, அகைன் சேம் தான். இங்க இருக்கு. அண்ட் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் எந்த பக்கம் இருக்கு? இந்த பக்கம் இருக்கு. கிட்டத்தட்ட 2ம் சேம் தான். ஒரு கார்பன் மட்டும் கம்மி. அண்ட் இதுல பார்த்தீங்கன்னா, அகைன் வெளிய போற குரூப், அதாவது ஹைட்ரஜன் வெளிய போற குரூப் இங்க இருக்கு. அண்ட் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் OH சைடு இருக்கு. இங்கேயும் போகாது. பட் அப்ப ஆப்ஷன் சி தான் இங்க ஆன்ஸர். எப்படின்னா, இங்க இருக்க H இருக்கு இல்லையா? இது என்ன பண்ணும்னா, இது மோர் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் அப்படின்றனால ஈஸியா அத H+ஆ வெளிய கொண்டு வந்துரும். அப்ப உடனே OH நமக்கு வெளிய போயிட்டு என்ன ஆயிரும்? இங்க நமக்கு டபுள் பாண்டா ஈஸியா ஃபார்ம் பண்ணிரும். ஸோ அப்ப ஆப்ஷன் சி தான் இங்க நமக்கு ஆன்ஸர். ரைட்? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. ஃபாலோயிங் காம்பவுண்ட்ஸ் ஆர் கிவன் அப்படின்னு குடுத்துட்டாங்க. விச் ஆஃப் த அபோவ் காம்பவுண்ட்ஸ் ஆன் பீயிங் வார்ம்ட் வித் அயோடின் சொல்யூஷன் அண்ட் NaOH வில் கிவ் அயோடோஃபார்ம் கேட்டிருக்காங்க. ஸோ யார் யார் அயோடோஃபார்ம் போவாங்க? CH3CO இருந்தாலே அயோடோஃபார்ம் போயிரும். அப்ப CH3CO இங்க இருக்கு. அப்ப 1. அப்புறம் அடுத்து CH3CH2OH இருக்கு இல்லையா? ஸோ ஆல்கஹால்ஸ பொறுத்தவரைக்கும் இது ஆக்ஸிடைஸ் ஆகும் அயோடின் போடும்போது. அப்ப ஆக்ஸிடைஸ் ஆனோனே இது என்னவா மாறும் நமக்கு? CH3CH1 மாறும். இப்ப பாருங்க நமக்கு என்ன ஆயிடுச்சு? C டபுள் பாண்ட் O குரூப் வந்துருச்சா? அப்ப 1ம் போகும். அதே மாரி 3யும் போகும். ஏன்னா இத ஆக்ஸிடைஸ் பண்ணும்போது C டபுள் பாண்ட் O அசிட்டோனா மாறும். 4 மட்டும் போகாது. அப்ப 1, 2, 3 எங்க இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் சி. 1, 2, 3 தான் நமக்கு என்னது? ஆன்ஸர். மெத்தனால் மட்டும் அயோடோஃபார்ம் நமக்கு போகாது. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. அசிட்டோஃபினோன் வென் ரியாக்டட் வித் பேஸ் C2H5ONa yields a stable compound which has a structure அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு பேஸ் போட்டிருக்காங்க. அசிட்டோஃபினோன் எடுத்திருக்காங்க. அப்ப இது என்னது நமக்கு ஒரு ஓகே நான் வந்து பென்சீன் வந்து C6H5ன்னு எழுதிக்கிறேன். C6H5 C டபுள் பாண்ட் OCH3. இது ஆல்டால் தான். அண்ட் இந்த ஆல்டால நான் இங்க எழுதுறேன் C6H5. ஸோ இங்கேருந்து ஒரு H வெளிய எடுத்துட்டோம்னா, இந்த மைனஸ் நேரா என்ன பண்ணும் நமக்கு? இந்த இடத்த அட்டாக் பண்ணும். அப்ப ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா, நமக்கு C6H5 இங்க C, இங்க CH3 அண்ட் இங்க OH வரும். ஓகே நான் அத எழுதிடுறேன். OH இங்க என்ன நமக்கு CH2 C டபுள் பாண்ட் O CH3 அப்படின்னு இருக்கும். அண்ட் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ஈஸியா அதுலருந்து வாட்டர் வெளிய போயிரும். அதாவது இங்கேருந்து OHம் இங்கேருந்து Hம் வெளிய போயிரும். ஸோ அப்ப ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா, C6H5 C இதுக்கு ஆல்டால் காம்பினேஷன் தான்ப்பா நான் எழுதிட்டு இருக்கேன். டபுள் பாண்ட் இங்க என்ன ஆயிரும்? CH C டபுள் பாண்ட் O CH3 அப்படின்னு வரும். ஸோ இந்த ப்ராடக்ட் எங்க இருக்கு அப்படின்னு பாருங்க. இந்த ப்ராடக்ட் எங்க இருக்கு? நமக்கு ஆப்ஷன் சில இருக்கு இல்லையா? ஸோ சேம் ப்ராடக்ட் தானே CH3 CH. ஓகே. அப்ப ஆப்ஷன் சி தான் என்னது நமக்கு இங்க கரெக்ட்டான ஆன்ஸர். ரைட்? நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. A strong base can abstract alpha hydrogen from ketone. ஏன்னா ஆல்ஃபா ஹைட்ரஜன் ஃப்ரம் கீட்டோன் தான் நம்ம என்ன ஆகும்? ஒரு ஸ்ட்ராங் பேஸ் போடும்போது அப்ஸ்ட்ராக்ட் ஆகும். அதான் நம்ம என்ன பண்ணுவோம்? ஆல்டால்ல பண்றோம். அல்கைன்ஸ், அமீன்ஸ், அல்கீன்ஸ்லாம் ஆகாது. ரைட்? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க.
Reduction of aldehyde and ketones into hydrocarbon using zinc amalgam and a concentrated HCl is called Clemmensen reduction. So zinc amalgam and concentrated HCl அப்படின்னு வந்துட்டாலே அது என்ன ரியாக்ஷன் நமக்கு Clemmensen reduction, right? So reduction to hydrocarbon. So remaining questions நம்ம next part வீடியோல பார்க்கலாம். Thank you.